அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, நேற்று நான் இந்த சொற்பொழிவு தொடர்பா உங்களுக்கு எழுதி கொள்ள சொன்னேன். நான் அதற்கு நாங்க இன்னைக்கு பார்ப்போமா? ரைட். சொற்பொழிவுண்டா என்ன, சாதாரணமா நாங்க எப்படி அதை எங்கட மொழியில நாங்க பயன்படுத்துறோம்? சொற்பொழிவு, பயான். பயானண்டா பேச்சு. ஓகே, பயானன்றது இந்த அரபுல, நான் தமிழ்ல கேட்டேன். சரியா? யாரு சாதியாவா பயான்னு சொன்னது? இல்ல, நான் அந்த கிழமை வரல. ஓகே, இல்ல, நான் சொல்றேன். நேத்து சொற்பொழிவு அந்த ரெக்கார்டிங்க கொஞ்சம் அனுப்பு. நேத்தோட ரெக்கார்டிங் இன்ஷால்லா அனுப்பலும். அதுக்கு முன்னைக்குள்ள 2 கிழமை ரெக்கார்டிங்ல ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது பிள்ளைகள். இந்த இந்த பிசியில சின்ன சிக்கல் உண்டாகி ஃபார்மட் பண்ணதால அந்த ரெக்கார்டிங் இல்லாம போயிட்டு. சரியா ஹானியா? ஹானியாவா? ஓ ஹானியா. ஓ ஹானியா. வேணுமென்னா அந்த லாஸ்ட் 2 கிளாஸஸ் இத ஒர்க் அனுப்ப சொல்றேன் நான். சரியா? ஸ்கிரீன் ஷேர் ஆகி இல்லையா? ஓகே, இப்ப ஷேர் ஆகிருக்கா? கவனிங்களே. இப்ப சொற்பொழிவுண்டா என்னன்னா பேச்சு. நாங்க பேசுறோம் தானே, இந்த மேடையில எல்லாம் பேசுறோம் தானே இல்லையா? கேட்போர் மனதில் கருத்தோட்டத்தினை உண்டாக்கும் வண்ணம் சரளமாக உரையாற்றுவதை சொற்பொழிவு என கூறுவர். அப்ப சொற்பொழிவு என்றால் என்னன்னு கேட்டா உங்களுக்கு விளங்கிச்சுதா? ஓ, ஸ்பீச். சொற்பொழிவுண்டா என்ன? ஸ்பீச். ஓகேயா? என்ன சொல்லுங்க, சொற்பொழிவுண்டா என்னன்னு சொல்லுங்க. கேட்போர் மனதில் கருத்தோட்டத்தினை உண்டாக்கும் வண்ணம் சரளமாக உரையாற்றுவதை சொற்பொழிவு என கூறுவர். ஆன்மீக சொற்பொழிவுகளும் இலக்கிய சொற்பொழிவுகளும் அவதானிக்கும் திறனை வளர்ப்பதுடன் அறிவையும் மேம்பாட்டையும் மேம்படைய செய்யும், மனதை பண்படுத்தும். அப்ப ரெண்டாவது சொல்லியிருக்கிறது வந்து சொற்பொழிவினுடைய பயன் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொற்பொழிவினுடைய பயன்களாக சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இந்த 2 விஷயங்களும், ஆன்மீக சொற்பொழிவுகளும் இலக்கிய சொற்பொழிவுகளும் அவதானிக்கும் திறனை வளர்க்கும், அறிவையும் மேம்பாடடைய செய்யும், மனதை பண்படுத்தும். ஓகேயா? ரைட். இப்ப சொற்பொழிவுன்னு தலைப்பு போட்டுட்டு, தலைப்பேற்க நினைத்து போட்டு எழுதிட்டீங்க தானே? 2 வினாக்கள் எழுதுங்க. சொற்பொழிவு என்றால் என்ன? சொற்பொழிவு என்றால் என்ன? ரெண்டாவது அது கொஞ்சம் எழுதினோம் சார். ஓ, இதெல்லாம் எழுதிட்டீங்க நீங்க. நான் இப்ப 2 கேள்வி பயன்கள் ஆ சொற்பொழிவு என்றால் என்னன்னு இப்ப எழுதி கொள்ள. ஓகே, பயன்கள் நீங்க எழுதிட்டீங்க. சொற்பொழிவு என்றால் என்னன்னு போட்டுக்கோங்க. ஓகே. ம். சரியா போட்டீங்களா? சொற்பொழிவு என்றால் என்னன்னு. அப்ப அதுக்கு என்ன, சொற்பொழிவு என்றால் என்னன்னு நீங்க சொல்ல போறீங்க? அந்த கேள்விக்கு விட என்ன சொல்ல போறீங்க? கேட்போர் மனதில் கருத்தோட்டத்தினை உண்டாக்கும் வண்ணம் சரளமாக உரையாற்றுதல். ஆ, எழுதி கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க.
சரியா? ஓகேயா? ரைட். அடுத்த கேள்வி எழுதுங்க. சொற்பொழிவின் வகைகள் எவை? அது நீங்க எழுதல தானே? சொற்பொழிவினுடைய வகைகள் எழுதல தானே? ஆ. இல்ல சார். ம். ரைட். இப்ப அதுல நாங்க சொல்லலாம் சொற்பொழிவுடைய வகைகள்ல பாருங்க. ஆன்மீக சொற்பொழிவு, இலக்கிய சொற்பொழிவு, வரலாற்று சொற்பொழிவு, சமூக ஒழுக்கவியல் சொற்பொழிவு. என்ன? அப்படித்தானே? இப்படி பல சொற்பொழிவுகள் இருக்கு. ம். புக்ல எத்தனை? 2 தந்திருக்கேன. ஆன்மீக சொற்பொழிவு, இலக்கிய சொற்பொழிவு. அதோட வரலாற்று சொற்பொழிவு போடுங்க, சமூக விழுமிய சொற்பொழிவு போடுங்க. ஓகேயா? சரியா பிள்ளைகள்? சொல்லுங்க, சொற்பொழிவுடைய வகைகள் என்ன எழுதுனீங்க? ஆன்மீக சொற்பொழிவு, இலக்கிய சொற்பொழிவு, வரலாற்று சொற்பொழிவு, சமூக விழுமிய சொற்பொழிவு. ஓகே, ரைட். உமைர், அஷ்ஃபாக், ஹக்கம் எழுதியாச்சா? இப்ப பாருங்க, நல்ல சொற்பொழிவின் இயல்புகள்.
அது தலைப்புக்கு அமைவாக இருக்கணும். சில நேரம் சில ஆட்கள் பேசுவாங்க, என்னமோ தலைப்பை சொல்லிட்டு என்னமோ பேசுவாங்க, பாத்துறீங்க தானே? ஆப்பிளே மற்றது தெளிவாக இருக்க வேணும். சில ஆட்கள் உளத்துவாங்க, அப்படி உளத்தக்கூடாது. தெளிவா இருக்கணும் பேசுறது. ஒவ்வொரு சொல்லும் கேட்கிறவங்களுக்கு தெளிவாகவும் அழகானதாகவும் இருக்க வேணும். ரைட். அவசியமான இடங்களில் தொனி வேறுபாட்டுடன் இருத்தல். அதுக்காக வேண்டி சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, மைக்க கொடுத்தாலும் பாஞ்சு பாஞ்சு கத்துறது, மைக் கடிக்கிறது. அப்படியும் பேசக்கூடாது. தேவையான இடத்துல உயர்த்தி பேச வேணும், தேவையான இடத்துல தாழ்த்தி பேச வேணும். என்ன, சில ஆட்கள் மேடையில இருந்து கீழே பாஞ்சு பாஞ்சு பேசுறது கண்டிருக்கீங்களா? அப்படியெல்லாம் பேசணுமா? அப்படியே ஓ சொல்லுங்க. சார். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன, தெளிவானதாக தேவையான இடங்கள்ல மட்டும் துணியை வேறுபடுத்தி அழகா பேச வேணும். மற்றது எங்களுடைய இப்ப நாங்க உதாரணத்துக்கு ஒரு சோகமான நிகழ்ச்சி ஒன்று சொல்றோம்னா எங்களோட அந்த வாய்ஸ்ல ஒரு சோகத்தை நாங்க காட்ட வேணும், எங்களோட தொனியில காட்ட வேணும். மகிழ்ச்சியான விஷயம்னா மகிழ்ச்சியா பேச வேணும். என்ன, ஒரு துன்பகரமான விஷயம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். வியப்பான விஷயம்னா வியப்பா பேச வேணும். அந்த அந்த டோன் தேவையான மாதிரி மாற வேணும். விளங்குதா? ரைட். விளக்கமாகவும் பொருள் விளங்கும் வகையிலும் கருத்தூன்றி பேச வேணும். இப்ப நாங்க அந்த கருத்தூன்றி என்ற நேரம் நான் உங்களுக்கு அதை ஊன்றேன் தானே, அந்த அப்படி அந்த டோன்ல அந்த விஷயம் விளங்க வேணும். விளங்குதா? திரட்டப்பட்ட தகவல்களை கேட்போர் விரும்பும் வகையில் வழங்குவதாக இருத்தல். அப்ப நாங்க பேசுற பொழுது, இப்ப நாங்க உதாரணத்துக்கு நாங்க ஒரு மேடையில பேசுறேன்னு வச்சுக்கொள்வோமே, மேடையில பேசுறேன்னு வச்சுக்கொண்டா பிள்ளைகள், அப்ப நாங்க சரியா தெளிவா அழகா கவர்ச்சியா பேசினோம்னா மேடையில் அந்த கீழ இருந்து எங்களுக்கு ஆடியன்ஸ்ல இருந்து சத்தம் வராது. யாராவது பேசுற நேரம் ஆடியன்ஸ் அவங்க வேற விஷயங்களை பேசிக்கொண்டு சத்தம் போட்டு கொண்டு இருந்தாங்கண்டா என்ன அர்த்தம்? பேசுறவருக்கு அழகா பேச தெரியல, அவ்வளவுதான். அவரை அவர் என்ன செய்யல, அந்த ஆடியன்ஸை கவர்ந்து ஈர்க்க இல்லைன்னு தான் அர்த்தம். அழகான விஷயங்களை பேச இல்லை, அதாவது அந்த ஆடியன்ஸ் விரும்புகின்ற விஷயங்களை பேச இல்லை, கேட்போர் விரும்புகின்ற விஷயங்களை பேச இல்லை. என்ன, பேசாட்டி தான் என்ன செய்வோம், அங்க சலசலப்பு ஏற்படும். விளங்குதா? ஓகேயா? ஓகே சார். ரைட். எம்ஆர்எம் அஷ்ஃபாக் பேசுவாரு நல்லா, அப்படித்தானே? நல்ல பேச்சாற்றல் தானே அஷ்ஃபாக் கிட்ட. அஷ்ஃபாக், சார் நானே எப்படி சார் சொல்றேன், மத்தாக்கள் தான் சார் சொல்றேன். ஆ இல்ல நான் சொல்றேன், சரியா? ஓகே. என்னமோ சிங்கள போட்டியில ஓடைலன்னு ஃபர்ஸ்ட் வந்தீங்களா, அப்படியா அஷ்ஃபாக்? ஓ சார். எதுல அது? பிச் ஆ சிங்களடி. ரைட். அதை நீங்க பேசி காட்டலாமா உங்களுக்கு இந்த கிளாஸ்ல? ஓலைலன் ஃபர்ஸ்ட் வந்தது தானே, அது சிங்களம்ன்றதுக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் இந்த நான் இதை தெளிவுபடுத்தி முடிஞ்சது பிறகு பேசி காட்டலுமா அஷ்ஃபாக்? ஓகே சார். ரைட், ரெடியா இருங்க. இது முடிச்சதுக்கு பிறகு இந்த இந்த விஷயத்தை முடிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அந்த சான்ஸ் ஒன்று தருவேன். ரைட். சாலிஹாவுக்கும் சான்ஸ் ஒன்று தரலாம் இன்றைக்கு. ரைட். சாலிஹா கூடுதலா ரேடியோ ப்ரோக்ராம் செய்யற பிள்ளை தானே, என்ன கேட்டிருக்கீங்களா யாராவது சாலிஹாட ப்ரோக்ராம் எல்லாம்? முஸ்லீம் நிகழ்ச்சியில செய்வாங்க, அப்படித்தானே சாலிஹா? ரைட். பொருத்தமான மேற்கோள்கள், பாடல்கள், கதைகள், கிளைக்கதைகள் கையாளப்பட்டிருக்க வேணும் நாங்க எங்களோட அந்த பேச்சுல. அப்ப எப்படி எங்களோட பேச்சு அமைய வேணும்ன்றதை கவனத்துல கொள்ளணும். ஏனென்றா இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க ஒரு பேச்சு ஒன்று நீங்களாகவே எழுதி இதுல நீங்க பேசி காட்ட போறீங்க. விளங்குதா? இலக்கிய சொற்பொழிவு ஒன்றை கேட்டு கிரகித்து குறிப்பெடுக்கும் பொறிமுறைகள். அப்ப நாங்க இலக்கிய சொற்பொழிவு ஒன்றை எவ்வாறு கேட்டு கிரகித்து இது எடுக்கிறோம்னு பார்ப்போம். சொற்பொழிவு நிகழும் இடத்துக்கு எழுது தாள்கள், எழுது கருவிகள் எடுத்து செல்லல், கருத்தூன்றி கேட்டல், கருத்துக்களை குறிப்பெடுத்தல், சொற்பொழிவில் கையாளப்படும் மேற்கோள்களை கவனத்தில் எடுத்தல், பொருள் விளங்காத சொற்களை கலைத்து கலை சொற்களை குறித்து வைத்துக் கொள்ளல். இந்த விடயங்களை கொண்டு நாங்க எங்களுடைய குறிப்பெடுத்துக் கொள்ளலாமா?
அடுத்தது இலக்கிய சொற்பொழிவொன்றை கேட்பதனால் பெறக்கூடிய பயன்கள். அவதானித்து கேட்டு கிரகித்து சித்தரிக்கும் திறன் வளரும். அறிவாற்றல் விருத்தி அடையும். குறிப்பெடுக்கும் திறன் வளரும். பேச்சாற்றலை வளர்த்து கொள்ளலாம். கேட்டு கிரகித்தவற்றை பொருத்தமான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தும் ஆற்றல் வளர்ச்சி அடையும். இவ்வாறு என்ன எங்களுடைய சொற்பொழிவினால் பல பயன்கள் ஏற்படும். மற்றது சொற்பொழிவுன்றது எங்களுடைய கற்றலுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்வியல்ல ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். ஆகவே தெளிவாக பேசுவதற்கும், நாங்கள் பேசுவதை மற்றவர்கள் இனிமையாக கேட்பதற்கு நாங்கள் பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேணும். ஓகேயா? ரைட். சாலிகா, உங்களுக்கு அஷ்ஃபாக் பேசினதுக்கு பிறகு பேசுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? ஓகே சார். ஓகே. அஷ்ஃபாக், உங்களோட டைம் இப்ப. உங்களோட அந்த சிங்கள ஸ்பீச் நீங்க செய்யலாம். அதுக்கு பிறகு சாலிகா அவ ஏதாவது ஒன்று செய்யலாம். வேற யாரும் ரெடியா இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ண உங்களுக்கு சான்ஸ் தரப்படும் இன்றைக்கு. இல்லாட்டி அடுத்த கிளாஸ்ல எல்லாரும் பேசிதான் ஆக வேணும். இன்றைக்கு நீங்க ரெடி ஆயினாக்கள் உங்களுக்கு சான்ஸ் தரப்படும். இப்ப அஷ்ஃபாக்ட டைம். සිංහලෙන් පරාල තනේ பிரச்சனை இல்லை. හෙට දින ජයගෙන මුළු ලොව සුරකිය යුතු දැයේ අනාගත සම්පත වන දරුවෝ අනාගත නායකයෝය යන මාතෘකාව යටතේ වචන ස්වල්පයක් ඔබ හමුවේ තැබීමට ගරු විනිසුරු මඩුලෙන් හා මා දයාබර සොයුරු සොයුරන්ගෙන් අවසරයි. ජාතියක ධනය ආර්ථිකය හා ස්වභාවික සම්පත්වල වැදගත්භාවය තීරණාත්මක ලෙස පවතින්නේ එහි දරුවන්ගේ ගුණාත්මක භාවය මතය. ජාතියක හෙට දවසේ නිර්මාණකරුවන් හා හැඩකරුවන් වන්නේ දරුවන්ය. අද දරුවන් හෙට වැඩිහිටියන් වනු ඇත. ඔවුන් තමයි රටේ අනාගත නායකයින් හා ක්‍රියාකාරීන් වන්නේ. ජාතියට ආලෝකය සපයන ඉරණුම ඔවුන් විසින් තීරණය කරනු ඇත. එබැවින් සෑම සමාජයකටම සෑම ජාතියකටම ශක්තිමත් සෞඛ්‍ය සම්පන්න හා බුද්ධිමත් දරුවන් පරපරක් පෝෂණය කිරීම අනිවාර්ය වේ. දරුවන් අවශ්‍ය දිසාවට යොමු කිරීම වැඩිහිටියන්ගේ වගකීමකි. දරුවන් තරුණයින් වන විට ඔවුන්ට අසීමිත ශක්තිය, කැමැත්ත, හැකියාව සහ උද්‍යෝගය ඇති අතර ජාතියේ ඉරණම අවුල් කිරීමටද ඔවුන්ට හැකියාව ඇත. මෙම අසීමිත බලශක්ති ගබඩාව නිසි ලෙස හැඩගස්වා ගත යුතු අතර සුදුසු මඟ පෙන්වීමක්ද ලබා දිය යුතුය. ඔවුන්ට තම දක්ෂතා උපයෝගී කර ගැනීමට අවශ්‍ය නිසි මඟ පෙන්වීම ලබා දීමට පුහුණු විය යුතුය. ඔවුන්ගේ දක්ෂතා හා හැකියාවන් නිර්මාණාත්මක ආකාරයෙන් භාවිතා කිරීමටත්, ජාතිය ගොඩනැගීමට හා ශක්තිමත් කිරීමටත් දරුවන් පුහුණු කළ යුතුය. මේ සඳහා දරුවන්ට නිවැරදි අධ්‍යාපනයක් ලබා දිය යුතුය. ලබා දෙන අධ්‍යාපනය සමාජයේ අවශ්‍යතාවලට සරිලන පරිදි ප්‍රගතිශීලී විය යුතු අතර ඔවුන්ගේ ශ්‍රේෂ්ඨයන්හි විශිෂ්ට වෘත්තිකයන් පමණක් නොව යහපත් මිනිසුන්ද නිර්මාණය වන උත. දැයේ ගොඩනගන සාර්ථක හා දීප්තිමත් දරු පරපුරක් අනාගතයේ බිහි වේවා යන ප්‍රාර්ථනාවත් සමගින් මාගේ වචන ස්වල්පය මෙසේ නිමා කරමි. ඔබ සැමට ස්තුතියි. ஓகே, வெரி குட். இது ஓல் ஐலண்ட் ஃபர்ஸ்ட் வந்த ஸ்பீச். அதனால தான் அவருக்கு இன்னைக்கு அந்த சான்ஸை கொடுத்தோம். இவர் மாத்தலை ஜைரா காலேஜில் தமிழ் மீடியம் படிக்கிறீங்க, அப்படித்தானே? பைலிங்குலா தமிழ் மீடியமா நீங்க அஷ்ஃபாக்? தமிழ் மீடியம். ஓகே, தமிழ் மீடியம். வெரி குட் வெரி குட். அடுத்த இதுல நீங்க ஒரு தமிழ் ஸ்பீச் செய்ய வேணும். ஓகே ஓகே சார், நான் தமிழ் ஸ்பீச் செஞ்சுக்கிறேன். இனி இனி பழக வேணும். அப்ப நாங்க அந்த பாடத்துக்கு வந்துட்டோம் தானே, எல்லாரும் தமிழ்ல ஸ்பீச் செஞ்சுதான் ஆக வேணும். நான் மீலாட் டேல தமிழ் டே ஸ்பீச் செஞ்சுக்கிறேன் சார். ஒரு முறை ஓல் ஐலண்டுக்கு போனேன், Okay. 3rd பிளேஸ். அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த டைம், உங்களுக்கு அந்த சான்ஸ் தரப்படும். அமானாவும் நல்லா பேசுறேன்னு கேள்விப்பட்டேன். நீங்க கழுத்துற பாலிக்கா, என்ன தர்காட்டன் பாலிக்கா தானே அமானா? இல்ல சார், அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அந்த இன்னைக்கு ஸ்பீச் செய்யலாமா அமானாக்கு? அமானா இன்றைக்கு செய்யலாமா, நாளைக்கு செய்ய போறீங்களா? அடுத்த கிளாஸ் செய்ய போறீங்களா?
Next week செய்றேன் சார். ஓகே புஷ்ரா Next week செய்வா சார். புஷ்ரா in the school Alirfan. குருநேகல பொல்கஹவல என்ன ஹப்சா ஓ சார். ஹப்சா எப்ப செய்ய போறீங்க Next week செய்வேன் சார். ஓ ஹப்சாட ஸ்கூல் எது Central College. தர்கா டவுன் ஓ சார். ஓகே அஷ்ஃபா அஷ்ஃபா மசூமி என்ன உங்களோட ஸ்கூல் எது மகள் Aku, sir. அல் அகில் Oh, அக்குர் என்ன oh, sir. ஓகே நீங்க எப்ப நீ உங்களுக்கு வேண்டிய லாங்குவேஜ்ல செய்யலாம் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல செய்யலாம் தமிழ்னா தமிழ்ல செய்யலாம் அதுக்கான சான்ஸ் தான் பிரச்சனை இல்லை ஓகேயா எப்படியோ அந்த எனக்கு வேணும் வந்து ஸ்பீச் ஸ்கில்ஸை பெற்றுக்கொள்றது தமிழ்ல செஞ்சா மிச்சம் நல்லா அடுத்த கிளாஸ்ல செய்ய போறீங்க அஷ்ஃபா Oh, sir, நான் அடுத்த கிளாஸ்ல செய்றேன். லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல செய்றேன். ஓகே ஹக்கம் ஹக்கம் சொல்லுங்க லாங்குவேஜ் என்ன இப்ப செய்ய போறீங்க ஹானியா ஹானியா நீங்க Next class செய்வேன் சார். நெக்ஸ்ட் வீக்கா செய்ய போறீங்க ஹானியா ஸ்கூல் உங்களோட சம்பாந்துறை முஸ்லிம் மத்திய மகாவித்யாலயா சென்ட்ரல் காலேஜ். ரைட் அடுத்தது அஷ்ஃபாக் ஓகே அடுத்த கிளாஸ் செய்றேன் சார். ஸ்கூல்ல சொல்லுங்க சில்வஸ்டர்ஸ் காலேஜ் சார். கண்டி. கேண்டி கேண்டி தானே ஓ சார். ஓகே சில்வஸ்டர்ஸ் கண்டி சாதியா எட்டாயிக்கல சார் நேற்று. ஓமா இல்ல அடுத்த அடுத்த கிழமை செய்ய போறீங்க ஸ்கூல்ல சொல்லுங்க என்ன லாங்குவேஜ்ல செய்ய போறேன்னு சொல்லுங்க ஸ்கூல் அல்ஹம்ரா மகாவித்யாலயா. தர்கா டவுன் லாங்குவேஜ் தமிழ்ல செய்ய. ஓகே ஓகே சாலிஹா இன்றைக்கு செய்ய போறீங்க உமேர் நீங்க எந்த ஸ்கூல் என்ன லாங்குவேஜ் செய்ய போறீங்க மாத்தல சாயிரா தமிழ்ல செய்வேன். ஓகே ஹன்சலா தமிழ்லயே செய்ய போறீங்க ஓகே சாலிஹா இப்ப உங்களுக்கு சான்ஸ் சாலிஹாட ஸ்கூல் வந்து அல் இர்ஃபான் கொல்கஹாவேல என்ன ஓகே இல்ல சார் அல்லாஹ்டா. அல் அக்ஸா மாறிட்டீங்களா ஸ்பீச் எதை பத்தின? என்னமா ஸ்பீச் எதை பத்திய? அது உங்களோட விருப்பம் எதை பத்தியும் செய்யலாம் நீங்களாக எழுதி நீங்களா செய்ய வேணும் ஓகேயா ரைட் ஓகே சார். இப்ப சாலிஹா உங்களோட டைம் மொழியினும் மேலாய் என் உயிர்டன் கலந்த தாய் மொழியாம் அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மனிதா, சாதனைகள் பல காத்து கிடக்க சரித்திரங்கள் தன் பக்கங்களை உனக்காய் விரித்து வைத்திருக்கிறது. போதைக்கு எப்பொழுதும் அடிமையாகாமல் சுயமாய் மூளையை சிந்திக்க விடு. நாட்டையும் குடும்பத்தையும் முன்னேற்று. நான் இப்பொழுது போதையற்ற நாடு என்ற தலைப்பில் பேசப் போகின்றேன். போதை அது அழிவின் பாதை. மனித மனதை சிதைத்து மனித இனத்தை அழிக்கும் அபாயகரமான வேலையை செய்வதே போதை. இன்றைய நவீன காலத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தையே ஆட்டிப்படைக்கும் ஒரு ஆட்கொள்ளியாக இந்த போதைப் பொருள் பாவனை காணப்படுகின்றது. இதனால் வரும் பேராபத்தை சிலர் உணர்ந்தும் பலர் உணராமலும் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். போதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நல்ல நாட்டின் வளர்ச்சிக்கு சவாலாக இருப்பது போதைப் பொருள் பாவனையாகும். வயதானவர்கள் தான் போதைப் பொருள்கள் பாய்ப்பவர்கள் என்ற காலம் முடிந்து தற்பொழுது எந்த ஒரு வித்தியாசமின்றி பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் யுவதிகள் என சாதாரணமாக எல்லோரும் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர். இந்த போதைப் பொருள் பாவனையினால் ஏற்படும் தீமைகள் எண்ணிலடங்காதவையாக காணப்படுகின்றது. இந்த போதைப் பொருள் பாவனைக்கு
எமது நாட்டின் எதிர்கால இளைஞர் சமுதாயமும் எமது நாட்டு மக்களும் அதிகம் அடிமையாவதால் அவர்களின் எதிர்காலமும் எமது நாட்டின் எதிர்காலமும் பாதிப்படைகிறது. இதனால் நாட்டின் சாப்பக்கேடாக இந்த போதை பொருள் பாவனை மாறி வருகின்றது. போதை போதை இது மரணத்தின் பாதை. நமது இலங்கை நாடு உட்பட ஏனைய நாடுகளிலும் பல்வேறுபட்ட வித்தியாசமான போதை வஸ்துக்கள் தயாரிக்கப்பட்டும் விற்பனை செய்யப்பட்டும் வருகின்றன. உதாரணமாக அபின், கஞ்சா, ஹெரோயின், மதுபானம், புகையிலை, போதையை ஏற்படுத்தக்கூடிய தடுப்பூசிகள், போதையை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரைகள், தூள் வகைகள் என கூறிக்கொண்டே போகலாம். காலம் போக போக இன்னும் வித்தியாசமான போதை வஸ்துக்கள் தயாரிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இவ்வகையான போதைப் பொருட்கள் பல விதங்களிலும் பல வடிவங்களிலும் மக்களின் மத்தியில் நாளாந்தம் கைமாற்றம் செய்யப்பட்டும் விற்பனை செய்யப்பட்டும் வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச போதை ஒழிப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இதில் கவலைக்குரிய விடயம் என்னவெனில், அதிகமான பாடசாலை மாணவர்கள் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ளனர் என்பதே. இதனை சிலர் கண்டித்தும் பலர் கண்டும் காணாதது போல் தமது வாழ்க்கையை கடத்தி வருகின்றனர். வீடுகளிலும் கடை தெருக்களிலும் மூளை முடுக்குகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வந்த இந்த ஆட்கொள்ளி பொருட்கள் தற்பொழுது பல மனித விஷ கிருமிகளினால் பாடசாலைகளிலும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. கல்வி கற்கச் சென்ற பல மாணவர்கள் கஞ்சா அடித்த வண்ணம் வீடு திரும்புகின்றனர். இப்படியே போனால் நாட்டை கட்டி காக்க வேண்டிய கல்விமான்கள் உருவாகப் போவதில்லை, நாட்டை வீழ்த்தக்கூடிய போதைமான்களை உருவாகுவார்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மாணவர்கள் வருங்கால பாரதத்தின் தூண்கள். இது மிகவும் கவலைக்குரிய விடயமாக காணப்படுகிறது. இன்று நாடு முழுவதும் போதை தடுப்பு சட்டங்கள் பல அமுல்படுத்தப்பட்டுள்ளன. போதை மறுவாழ்வு மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பது மகிழ்ச்சிக்குரிய விடயமெனினும் போதை பாவனையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது என்பது கவலைக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. போதைக்கு அடிமையானவர்களை போதை மறுவாழ்வு மையங்களில் இணைப்பதன் மூலம் அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை பெற்று தரலாம். எனவே இந்த நொடியிலிருந்து எமது சமூகத்தை போதை எனும் கொடிய விஷக்கிருமியிடமிருந்து பாதுகாக்க எம்மால் முடியுமான அத்தனை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முன்வருவோம். போதை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம். எனவே போதை பொருட்களை தவிர்ப்போம், இளைய சமுதாயத்தை காப்போம், போதையற்ற நாடாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வெரி குட் சாலிமா, நல்லா இருந்துச்சு. இப்போ இன்றைக்கு அஷ்ஃபாக், எம்ஆர்எம் அஷ்ஃபாக்கும் சாலிஹாவும் இன்றைக்கு ஸ்பீச் பண்ணிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சா பிள்ளைகள்? இன்னைக்கு உடனே ஸ்பீச் பண்ணிருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப அடுத்த கிளாஸ்ல உங்களை எல்லாரும் ரெடியா வரணும், மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாது யாரும். சரி, அடுத்த கிளாஸ்ல ரெடியா வருவேன்னு சொல்றாக்கலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் ஸ்பீச் பண்றதுக்கு ரெடியா வருவேன்னு சொல்றாக்கள் எல்லாம் கையை வைத்துங்க. எங்க ஹக்கம், சாதியா, உமைர் எல்லாரும் ஸ்பீச் பண்ணி தான் ஆக வேணுமா? ஓகேயா? ரைட், நாங்க அடுத்ததுக்கு போகலாம். பாடசாலையில் அல்லது சமூகத்தில் நடைபெற்ற விழாக்களை அவதானித்து, சரியா, விழாக்களை அவதானித்து அங்கு இடம்பெற்ற வரவேற்புரை, தலைமையுரை, பாராட்டுரை, நன்றியுரை என்பவற்றை நிகழ்த்தி காட்டுக. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வரவேற்புரைய அல்லது ஒரு தலைமையுரைய உங்களுக்கு எப்படி எழுதுறேன்னு சொல்லி தர போறேன். நீங்க அதை எழுத போறீங்க. இப்ப நாங்க வரவேற்புரை முதலாவது பார்ப்போம். முதலாவது நாங்க எதற்கு வரவேற்புரை எழுதுகிறோம் என்றது மிக பிரதானமான விஷயம். சரியா? நாங்க ஒரு தமிழ் தின விழாவுக்கான வரவேற்புரை என்று நினைச்சு கொண்டு செய்வோம். ஓகேயா? இந்த தமிழ் தின விழாவுக்கான வரவேற்புரை நிகழ்த்துகின்ற இடம் எமது பாடசாலை என்று நினைச்சு கொள்வோம். சரியா? அப்ப எப்படி இந்த வரவேற்புரையை நிகழ்த்தலாம்? எமது பாடசாலை ஆகிய
மாத்தளை சாஹிரா தேசிய பாடசாலையின் தமிழ் தின விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற எமது கல்லூரியின் கௌரவ அதிபர் அவர்களை முதற்கண் வரவேற்றுக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எம்என் காசிம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். அத்தோடு அந்த பிரதம அதிதிக்கு பிறகு நாங்க விசேட அதிதிகளை பத்தி சொல்லுவோம். விசேட அதிதிகளாக கலந்து கொண்டிருக்கின்ற நீங்க யார்ட பேரையும் சொல்லலாம், அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பெற்றார்கள் மற்றும் என் சக மாணவர்கள் அத்தோடு கௌரவ ஆசிரியர்கள் ஏனைய இந்த நிகழ்வினை கண்டு மகிழ்வதற்காக வந்திருக்கின்ற அனைவரையும் இத்தருணத்திலே வரவேற்றுக் கொள்கின்றேன். இவ்வளவு சொன்னா போதும். அப்பவும் கூட அந்த வரவேற்புரையில என்னென்ன ஆர்டர்ன்னு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது நீங்க அதிபரை சொல்றீங்க, அதுக்கு பிறகு விசேட அதிதிகள், அதுக்கு பிறகு ஆசிரியர்கள், பிறகு பெற்றோர்கள், மற்றது நீங்க உங்களோட மாணவர்கள்ன்றதால சக மாணவர்கள் என்று சொல்ல வேணும். இவ்வளவு பேரை நீங்க வரவேற்கின்ற ஒரு வரவேற்பு எழுதி எனக்கு வாசிச்சு காட்ட போறீங்க. ஓகேயா? விளைஞ்சுதான் ஒரு 50 சொற்கள் மட்டும் வரும் இல்லையா? அவ்வளவுதானே பிள்ளை? விளைஞ்சுதா அப்படி எழுதுறேன்னு சொல்லி. அப்ப அந்த எழுதுற இடத்துல நீங்க உங்களோட பாடசாலையை நீங்க போடுங்க, தமிழ் தின விழா என்ற விஷயத்தையும் சொல்லுங்க. ஓகேயா? பேசுங்க பிள்ளைகள். சார் திரும்ப ஒரு தடவை அந்த சொல்றீங்களா சார்? ஓர்டரை கேக்குறீங்களா? ஓ சார். தலைமை தாங்குகின்ற அதிபர், பிரதம அதிதி, விசேட அதிதிகள், அது ஒருத்தர் 2 பேர் 3 பேர் இருக்கலாம். தலைமை தாங்குகின்ற அதிபர், அடுத்தது என்ன பிரதம அதிதி, அடுத்து விசேட அதிதிகள், அடுத்தது பிரதி அதிபர், உதவி அதிபர்கள், பகுதி தலைவர்கள், மற்றது ஆசிரியர்கள். பிரதி அதிபர், பிரதி அதிபர்கள், உதவி அதிபர்கள், ஆசிரியர்கள், அதுக்கு பிறகு பெற்றார்கள், அதுக்கு பிறகு சக மாணவர்கள். ஓகேயா? விளைஞ்சுதா? ஓ சார். ரைட். எழுதலாமா எல்லாருக்கும்? ஓகே சார். அப்ப நீங்க இந்த விழாவினுடைய தலைவர் என்ற வகையில் அல்ல இந்த விழாவினுடைய செயலாளர் என்ற வகையில் வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் என்று போடலாம். விளைஞ்சுதா? இன்னொருக்க சொல்றேன், மாத்தளை சாஹிரா தேசிய பாடசாலையினுடைய தமிழ் தின விழாவினுடைய செயலாளர் என்ற வகையிலே வரவேற்புரை நிகழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு இங்கு வருகை தந்திருக்கின்ற கௌரவ அதிபர் அவர்களை முதற்கண் வரவேற்று கொண்டு இந்த விழாவினுடைய பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற அவரோட யாரு சரி நீங்க பேர் போடலாம். சரியா? அப்படியே ஒண்ணுண்டா சொல்லுங்க. ஓகேயா? விளைஞ்சுதானே? எழுதுறீங்களா? ஓம் சார். ஓகே சார்.
யாராவது எழுதி முடிச்சிருக்கிறீங்களா பிள்ளைய? வரவேற்புரை எழுதி முடிச்சிருக்கிறீங்களா யாராவது? இல்ல சார், முடிய போகுது. ஓகே பிள்ளைகள், அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு 2 வேலை இருக்கு. இந்த தலைமை உரையை நீங்க வாசி காட்டுறது, அடுத்தது நீங்க ஸ்பீச் பண்றது. ஓகேயா? அஸ்ஸலாமு அலைக்கும். recording அனுப்பிடுங்க.